ஹாய், மத்தியானத்துக்கு இப்போ அரிசி ஊற வச்சாச்சு. ரசத்துக்கு தக்காளி ஒரு பக்கம் வேக வச்சாச்சு. முளைக்கட்டின சுண்டல், இது நானாக முளைக்கட்டல, ஊற வச்சதை ஃப்ரிட்ஜில் 2 நாள் வச்சுருந்தேன், அதுவே முளைக்கட்டிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். சைடில் பொரியலுக்கு தண்டை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச அந்த சுண்டல் 2 விசில் விட்ட சுண்டல் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆச்சி புளிக்குழம்பு தூள் ஒரு 2-3 ஸ்பூன் வர அளவுக்கு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், நான் சேர்த்தலை. இன்னொரு பக்கம் தேங்காயும் சோம்பும் போட்டு நல்லா அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டு. இது உப்பு வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்தப்போ மல்லித்தழை போட்டு இறக்கிடுங்க. அடுத்து பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு, பெரிய வெங்காயம், 2 மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ண காயை போட்டுட்டு லைட்டாக மூடி வச்சு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவி போட்டு ஆஃப் பண்ணி கிளறிடுங்க. பொரியல் ரெடி. இப்போ இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்சு குழம்பு, ரசம், வாழைத்தண்டு பொரியல்.